அண்ணன் சீமான் அவர்கள் மேலே நம்ம ஒரு விமர்சனத்தை வைக்கும் போது ரொம்ப கூர்மையாகவும் ரொம்ப தெளிவாகவும் வைக்கணும். அண்ணன் சீமான் அவர்களை பற்றி நம்ம சமீபத்தில் சின்னம் சார்ந்த விஷயத்தில் அலட்சியம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த யூடியூப் பகுதியிலே முதல்ல நம்ம தான் பிரேக் பண்ணோம். அண்ணன் மேலே தான் தவறு இருக்குது, அண்ணன் அலட்சியத்தில் விட்டுட்டார் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம். ஸோ பெருவாரியாக விஷயங்கள் நமக்கு எதிர்ப்பு ஆதரவு அந்த மாதிரி ஒரு பக்கமெல்லாம் போன பிறகு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அண்ணன் அலட்சியத்தினால் என் எதிரிகள் இப்படிலாம் என்னை சூழ்வாங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி தந்தி டிவிலே அண்ணன் அவர்கள் நம்ம பேசின விஷயத்தை உறுதிப்படுத்திட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நாம் தமிழர் கட்சி சந்திக்குது. இதை ஊறி பெருசாக்கணுமா, இதன் மேலே விமர்சனம் வைக்கிற அளவு இது மிக முக்கியமான பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இது மிக முக்கியமான பிரச்சனை. ஒரு வேட்பாளர் ஒருத்தருக்கு நம்ம பேசுகிற மொழியே புரியல, இவர் என்னோட மக்கள் பிரதிநிதி ஆகி என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான கேள்வி நம்ம முன்னாடி வர இருக்குது. ஸோ நாம் தமிழர் கட்சியை பற்றி இந்த வீடியோவில் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறோம். அமர உட்காந்து கேளுங்க, சரி தவறு பாருங்கள். சரி தவறு பார்த்துட்டு அண்ணனை பற்றி தப்பாக பேசிட்டு அப்படிங்கிறதுக்காண்டி டிஸ்லைக் போடுறது நம்ம நோக்கம் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் நாம் தமிழர் கட்சியில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம சிரத்தை எடுத்து இந்த மாதிரி வீடியோ பண்ணுறோம். இந்த வீடியோவோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். விஷயம் மக்களே, ஒரு வீடியோ வந்தோன்னா தையத்தக்கான்னு குதிச்சுட்டு ஒரு வீடியோ பண்ணுறது ரொம்ப சரியாக இருக்காது. வைக்கக்கூடிய விமர்சனம் ரொம்ப நியாயமாக இருந்தால் நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கையாக இருக்குது. முதல் விஷயம் மக்களே, ஒரு வீடியோ வெளியே வருது. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் வேட்புமனுவில் ஒரு உறுதிமொழி இருக்குது. அந்த உறுதிமொழியை வேட்பாளர் வாசிக்க தெரியாதுங்கிறாரு. அந்த மாவட்ட ஆட்சியர், அதாவது தேர்தல் நடத்தும் அலுவலர் இந்த சமயத்தில் சொல்லணும், அவர் அந்த வேட்புமனுவை படிக்கிறது உதவி பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. அவர் படிக்கிறார். அவரோட பேர் ஜெயசீலன் அப்படிங்கிற அந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் அந்த வேட்புமனுவை படிக்கிறாரு. அதை அவர் படிக்க அந்த வேட்புமனுவில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் தமிழர் கட்சியோட விருதுநகர் வேட்பாளர் அந்த வேட்புமனுவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே படிக்கிறாரு. படித்து முடிச்சுட்டு அந்த வேட்புமனுவோட நாமினேஷன் தாக்கல் பண்ணுறாரு. இங்கே பிரச்சனைக்குரிய விஷயம் என்னன்னா, நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சியோட அந்த வேட்பாளருக்கு தமிழ் படிக்க தெரியாதா அப்படிங்கிறதா இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இவரோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கௌஷிக் பாண்டியன். இவருக்கு 27 வயசு ஆகுது. இவர் நாம் தமிழர் கட்சியோட மருத்துவ பாசறையோட மாவட்ட செயலாளராக இருக்கார். இவர் தென்காசி பகுதியை சேர்ந்தவர். இவரோட பிறப்பை பின்னாலேருந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோன்னு வைங்களேன், 8 வருஷமாக ஏமனில் படிச்சிருக்காப்புல. 8வது வரைக்கும் ஏமனில் படிச்சிருக்காப்புல. 8 வருஷம் இல்லை, 8வது வரைக்கும் ஏமனில் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தன்னோட மேற்படிப்பு, தன்னோட மருத்துவ படிப்பு அது எல்லாமே தமிழ்நாட்டில் இல்லாமல் வெளியே இருக்காப்புல. அதாவது இவருக்கு தமிழ் பேச தெரியும். இப்போ நம்ம பேசுகிற விஷயம் அவருக்கு புரியும், அவர் பேசுகிறது நமக்கு புரியும். அதே சமயம் தமிழில் ஒன்றை கொடுத்து படிக்க சொன்னீங்கன்னா அவருக்கு தெரியாது. பேச்சு வழக்கில் மட்டும் தமிழில் ரொம்ப தெளிவாக இருக்கார், எழுத்து வழக்கில் ரொம்ப வீக்காக இருக்கார். இதுதான் அவர் பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது தமிழை மையமாக வச்சிருக்கிற கட்சி. தமிழை மையமாக வச்சிருக்கிற கட்சியில் என்னங்க இப்படிலாம் ஒரு கேண்டிடேட்டை போட்டால் அப்படிலாங்கிற விமர்சனத்தெல்லாம் நான் வைக்கலைங்க. தமிழை மையமாக வைக்கிறாங்க, தமிழை மையமாக வைக்கல, அதெல்லாம் தள்ளி வைங்க. ஹிந்தி இங்கிலீஷ் ஏதோ ஒன்று வச்சுட்டு போகிறாரு, அதெல்லாம் தள்ளி வச்சிருங்க. இவர் விருதுநகர் அப்படிங்கிற தொகுதியோட மக்கள் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்துக்கு போகிறார், வெற்றி பெற்றா. ஸோ விருதுநகர் மக்கள் பிரதிநிதியாக போகிற இவருக்கு விருதுநகர் மக்கள் தங்களோட பிரச்சனையை எப்படி கொடுப்பாங்க? ஒரு சில பேர் தன்னோட வாயால் எங்கள் ஊரில் அது சரியில்லை, இது சரியில்லை, அது பிரச்சனை, இது பிரச்சனைன்னு சொல்லி வாயால் சொல்ல கோரிக்கைகள் வரும் தான், மறுக்கிறதுக்கு இல்லை. அதே சமயம் பல கோரிக்கைகள் இவருக்கு எப்படி வரும்னா எழுத்துப்பூர்வமாக தான் வரும். இந்த மக்கள் தன்னோட கோரிக்கைகள், தன்னோட பிரச்சனையை எப்படி பேசுவாங்க? எழுத்துப்பூர்வமாக தான் பேசுவார். இவங்க வெளியூரில் இருந்தவர் தான், வெளிநாட்டில் இருந்தவர் தான், மக்கள் சேவைக்கு வரணுங்கிற ஆசைப்பட்ட வரைக்கும் எல்லாமே சரிதான். நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற அந்த சீமானவர்கள் இவருக்கு வாய்ப்பு கொடுத்த வரைக்கும் சரி. பட் சீமானவர்கள் இங்கே வாய்ப்பு கொடுத்து மக்கள் இப்போ வாய்ப்பு கொடுக்குறாங்க அவருக்கு. சீமானவர்கள் வாய்ப்பு கொடுத்ததை தாண்டி மக்கள் வாய்ப்பு கொடுக்குறாங்க. மக்கள் வாய்ப்பு கொடுத்து தன்னோட பிரச்சனையை தன்னோட மக்கள் பிரதிநிதிகிட்ட கொண்டு போனால் அவருக்கு நம்ம பேசுகிற மொழியை புரியலைன்னா எப்படி இவர் எங்களோட பிரச்சனையை தீர்ப்பார்? இவர் விருதுநகர் மட்டும் நான் பேசுகிறேங்க, பொதுவாகவே ஒரு மக்கள் பிரதிநிதியாக பேசுகிறேன். நாடாளுமன்றத்தில் போனீங்கன்னா பிரச்சனைகளை தமிழ்லையும் பேசலாம், ஹிந்திலையும் பேசலாம், இங்கிலீஷ்லையும் பேசலாம். ஒரு விவாதம் நடந்துச்சுன்னா அங்கே பெருவாரியாக விவாதத்தில் இருக்கிறவங்க என்ன மொழி அவங்களுக்கு புரியுமோ அந்த விவாதத்தில் நம்ம உரையாடினா அந்த விவாதத்தில் நம்ம கருத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கும். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிற மொழி புரிஞ்சாதானே என் பிரச்சனை புரியும். என் பிரச்சனை புரியாமல் உங்களை மக்கள் பிரதிநிதியாக நான் ஏற்றுக்கிட்டு என்னத்தை சாதிக்க போகிறேன் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி தான் இருக்குது. விருதுநகர் அப்படிங்கிற தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இந்த தொகுதி மக்கள் என்னென்ன ஆசைப்படுறாங்க, இந்த தொகுதி மக்களுக்கு என்னென்ன தேவைப்படுது. ஸோ கௌஷிக் தான் வேட்பாளர் அப்படிங்கிறது சீமான் அவர்கள் முடிவு பண்ணிட்டான்னா கௌஷிக்கு இப்படிப்பட்ட வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறது சீமான் அவர்களுக்கு தெரியாமல் போச்சா? ஸோ வேட்பாளர்கள் நாங்கள் தான் படித்தவங்களை நிப்பாட்டிருக்கோம்னு சொல்லக்கூடிய வேட்பாளர் பின்னாடி இருக்கக்கூடிய பின்புலத்தை ஆராய்ச்சி பண்ணலையா? மற்ற அரசியல் தலைவரை தாண்டி அண்ணன் மேலே ஒரு மரியாதை இருக்குதான், அதில் தான் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் முன்னுக்கு பின் பேசுகிறத மட்டும் அண்ணன் தவிர்த்துக்கிட்டாவே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சிக்கு வெளியே இருந்தாலும் சரி எல்லாரும் நினைக்கக்கூடிய விஷயம். பட் இந்த இலக்குக்கு கௌஷிக் பாண்டியன் மாதிரி ஒருத்தர் எப்படி சூட்டபிளாக இருப்பார்? நாடாளுமன்றத்தில் போயிட்டு நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஏதோ ஒரு தமிழ்நாட்டோட பிரச்சனையை வச்சு அதை மறிக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த விஷயத்தை வாட்ஸ்அப்பில் இவருக்கு அனுப்புகிறாங்கன்னா நாளைக்கு பார்லிமெண்ட்டில் போய் முடக்கணும்னு போட்டிருக்குன்னா இவர் எப்படி அதை புரிஞ்சுப்பார்?
இவருக்கு மட்டும் இங்கிலீஷில் அனுப்புவாங்களா? என்ன இது எனக்கு புரியல. ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற ஒருத்தருக்கு தமிழ் தெரியலனா வேற என்ன? என் பிரச்சனையே உனக்கு புரியாதையா? நீ என் பிரச்சனையே புரியலனாட்டி உனக்கு ஓட்டு போட்டு நான் என்னத்தை சாதிக்க போகிறேன்? இதை நம்ம சொன்னால் கோவப்படுவாங்க. பட் அவங்களாம் எதில் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா, நாகப்பட்டினம் வேட்பாளர் இருக்கக்கூடிய கிருத்திகா அப்படிங்கிற ஒருத்தங்க உறுதிமொழி படிவத்தில் அப்படியே ஆண்டவன் மேல் ஆணை அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதில் வரும். ஆண்டவன் மேல் ஆணை அப்படிங்கிறத எடுத்துட்டு அண்ணன் தலைவர் பிரபாகரன் மேல் ஆணை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லி வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு வேட்பாளருக்கு தமிழ் தெரியலன்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு இது முக்கியத்துவம் கொடுக்காம என்னென்ன எப்படி பாட்டிங்க என்ன ஏதுன்னு பாருங்கன்னு சொல்லி அப்படி நாம் தமிழர் கட்சிக்காரங்களே இந்த விஷயத்தை பெருசாக்கி இது ரொம்ப தப்புங்க, நம்ம கட்சிக்கு நம்ம சித்தாந்தத்துக்கு இது ரொம்ப சரியானது கிடையாது, ஒன்று வேட்பாளரை மாற்றுவோம், இல்லை வேட்பாளர் தமிழ் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுப்போம், ஏதோ ஒன்று நம்ம பண்ணுவோன்னு இல்லாமல் நாகப்பட்டினம் வேட்பாளர் உறுதிமொழி எப்படி தெரியுமா எடுத்தாரு? பிரபாகரன் மேல் ஆணை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி எடுத்தாருங்க. சிவகங்கைன்னு நினைக்கிறேன், சிவகங்கையா ராமநாதபுரமான்னு தெரியல. அவங்க வேட்புமனு தாக்கல் செய்ய வரும்போது பழைய மன்னர்களோட உடைகள் அணிஞ்சு பழைய மன்னர்கள் மாய் சேர சோழ பாண்டியன் மாய் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. சரிங்க, இதெல்லாம் ஓகே, இப்படி ஃபயர் விடுறது இப்படிலாம் பண்ணுறதெல்லாம் ஓகே. பிரச்சனையோட வீரியமே இந்த மனுஷனுக்கு தெரியல. இந்த மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நிப்பாட்டியிருக்கீங்களே, இது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல சொன்னால், அதை உடுப்பா, அதை ஒரு ஓரமாக வை, அது எதுக்கு பெருசாக்குற, இங்கே பாரியா நாகப்பட்டினம் வேட்பாளரை, இங்கே பாரியா ராமநாதபுரம் வேட்பாளர்னு சொல்லி பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அண்ணன் அவர்கள் கவனத்துக்கு நிச்சயமாக அந்த வீடியோ போயிருக்குன்னு நான் நம்புகிறோம். ஸோ ஒன்று என்னென்ன இது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த கௌஷிக் பாண்டியன் விஷயத்தில் அண்ணன் ஒரு தெளிவை ஏற்படுத்திட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கௌஷிக் பாண்டியன் அவர்கள் தமிழ் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நம்ம வேறு எதுவுமே சொல்லலை, தமிழ் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். தமிழ் தெரிஞ்சாவே நம்ம பிரச்சனை புரிஞ்சிடும். கௌஷிக் பாண்டியன் நிற்கக்கூடிய இடமானது ஒரு ஸ்டார் தொகுதி. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சரத்குமார் அவங்களோட ஒய்ஃபான ராதிகா சரத்குமார் நிற்கிறாங்க, விஜய பிரபாகரன் கேப்டன் விஜயகாந்தோட பையன் நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட தொகுதியில் நம்ம எப்படிப்பட்ட கேண்டிடேட் போட்டால் நம்ம வெற்றி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த வேட்பாளருக்கு தமிழே கிடைக்கல. இது ஒரு விஷயத்தை வச்சு அடிச்சிட மாட்டாங்களா அந்த தொகுதி மக்கள்? இது ஒரு விஷயத்தை வச்சு நாம் தமிழர் கட்சியோட வெற்றி வாய்ப்பை பறிச்சிட மாட்டாங்களா? நம்மளே எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியுதுனே, அப்படி எப்படி நம்ம ஜெயிப்போம்? இந்த மிக முக்கியமான கேள்வி தான் நமக்கு இருக்குது. அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்த முழுமையான புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.